श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषत् இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது பிராமணம் கடைசி பாகத்தில் இருக்கிறோம். நம்ம சிசு பிராமணம். பிராணத்துக்கு உபனிஷத்து குழந்தை அப்படின்னு கூப்பிடுறது. அதுக்கு காரணம் குழந்தை எப்படி சுத்தமா அகங்காரம் இல்லாம பட்சபாத புத்தி இல்லாம அபிமானம் இல்லாம இருப்பானோ சுத்தமா, அதுபோல் பிராணன் கூட எல்லா அவயங்களுக்கு எல்லா சரீரம் மொத்தத்திலும் எல்லோருக்கும் சமமா இருக்கு. மனசுல விகாரங்கள், புத்திலோ பல விகாரங்கள், இந்திரியங்களுடைய சேஷ்டைகள் நல்லது கெட்டது இருக்கலாம். ஆனா பிராணம் சமமா இருக்கு. அதனால சுத்தமா இருக்கிறதுனால பிராணத்தினை குழந்தைக்கு சமமா உபனிஷத்து விவரிச்சு எடுத்து சொல்றது. அதை பேசும்போது பிராணத்துடைய ஸ்துதி பண்ணணும். அப்புறம் இந்த மூணாவது சிசு பிராமணத்துக்கும் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போற மூர்த்தாமூர்த்த பிராமணத்துக்கு நல்ல சம்பந்தம் இருக்கு. ரெண்டு ஒரே விஷயத்தனை கொஞ்சம் விஸ்தரிச்சு சேர்ந்து பேசுறது. இன்னும் சொல்ல வந்த 3 பிராமணங்கள், முதல்ல அஜாதசத்ரு பிராமணம், அப்புறம் சிசு பிராமணம், மூர்த்தாமூர்த்த பிராமணம், மூணுத்தனை நல்ல சமன்வயப்படுத்தி புரிஞ்சுக்கணும். அப்புறம் பிராணத்துடைய ஸ்துதி பண்றது, இப்படிப்பட்ட பிராணத்தினை ஸ்துதி பண்றது. அந்த ஸ்துதி பண்ணும்போது ஹோமத்துக்கு உபயோகப்படுத்துற ஒரு சோமரசம் வைக்கிற பாத்திரம்னு சொல்லி, அந்த பாத்திரம் நிறைய எஸ்எஸ்ஓட கூடி இருக்கு. அதுல அந்த சோமரசம்னா ரொம்ப சிறந்த ஒரு யஜ்னத்துக்கு கொடுக்கிற ஆகுதி. நம்ம தலை அதே போலதான், ஆனா தலைகீழ வச்சிருக்கிற பாத்திரம் போல இருக்கு சொல்லி, அப்புறம் இதுல அந்த கீழே பாத்திரத்துக்கு வாய் இருக்கணும், நம்ம தலையில இருக்கிற அந்த வாய் தான் சொல்லி, அப்புறம் இதுக்கு சுத்தி இந்த பாத்திரத்துக்கு மொத்தம் 7 சப்த ரிஷிகள்னு சொல்லி, அப்புறம் 8வது கூட வாக்குன்னு வாகிந்திரியம் ரசனேந்திரியம் 2 எடுத்துக்கும் போது மொத்தம் 8 அப்படின்னு சொல்றது. அந்த 8மே ருஷிகள் போலுதான். அந்த ருஷிகளுடைய பேர் இன்னைக்கு சொல்லணும். அப்படி சொல்லும் போதும் 7 இந்திரியங்கள், இந்த 7 இந்திரியங்களை இந்த தலை வச்சிருக்கிற இந்த மனுஷனுக்கு எஸ்எஸ்ன்னு கொடுக்கிறது. எல்லா அறிவும் நமக்கு இது மூலமா தான் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி, முக்கியமா இந்த ஞானேந்திரியங்கள்னு சொல்றது காரணம் என்னன்னா, யசகான்னா இங்க என்ன, நமக்கு சோமயாகம் பண்ண உபாசனையா அந்த பலம் வேற வரும். ஞானம் விஞ்ஞானத்தை நமக்கு உருவாக்குறதுக்கு இந்த இந்திரியங்கள் தான் காரணமா இருக்கிறதுனால
விஞ்ஞான ஹேதுத்வாத் அப்படின்னு சங்கரர் சொல்றார். சரி, சப்த ரிஷுடன் சொல்லியாச்சு. எட்டாவது இன்னொரு ரிஷி வந்து அந்த தேசர வாகிந்திரியம். எதுக்குன்னா வேதத்தை நீ சொல்றதுக்கு, வேதத்துல விஷயங்கள் சொல்றதுக்கு இந்த வாக்குதான் பிரதானமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி பிரம்மணா சம்விதானஹா அசோசியேட்டட் வித் த பிரம்மன் வேதா. பிரம்மன் வேதம். இப்ப இன்னைக்கு ஒரே ஒரு மந்திரம் இருக்கு இந்த பிராமணத்தில். 4வது மந்திரம் அந்த 8 ரிஷிகளுடைய பேரு கூட உபனிஷத்து சொல்ல விரும்பி அந்த லிஸ்ட் கொடுக்கிறது 4வது மந்திரத்தில். அது படிக்கிறேன். சிசு பிராமணம் 4வது மந்திரம். இமாவேவ கௌதம பரத்வாஜ ஆவயமேவ கௌதமः அயம் பரத்வாஜ இமாவேவ விஸ்வாமித்ர ஜமதக்னி அயமேவ விஸ்வாமித்ர அயம் ஜமதக்னி இமாவேவ வசிஷ்ட கஷ்யப ஆவயமேவ வசிஷ்டः அயம் கஷ்யபः வாகேவ அத்ரிஹி வாச்சாஹி அன்னம் அத்யதே அத்திர்ஹவை நாமைதத் யதத்ரிரிதி சர்வஸ்யாத் சர்வஸ்ய அத்தா பவதி சர்வம் அஸ்யான்னம் பவதி ய ஏவம் வேதா. ரொம்ப சிம்பிள் லிஸ்ட் கொடுக்கறது. உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, இந்த 2 காதுகள் இருக்கு, 2 காதுகள் தான் கௌதம அண்ட் பரத்வாஜ. இந்த கௌதம வேற ஆயிருக்கலாம், இங்க கௌதமானு தான் உச்சரிப்பு. அதனால கௌதம பரத்வாஜ ரிஷிகள். இது 2 காதுகள். திரும்பி அதே சொல்றது, இது கௌதமா இது பரத்வாஜ அப்படின்னு காட்டல. எது லெப்டா ரைட்டான்னா சங்கரர் சொல்றாரு ஏதோ ஒன்னும். 2 காதுகள் கௌதமா பரத்வாஜ ரிஷிகள். 2 கண்கள் வந்து விஸ்வாமித்ர ஜமதக்னி. 2 மூக்குடைய ரந்திரங்கள் இருக்கு, நாசிகாபுட்டம் வசிஷ்ட கஷ்யப ரிஷிகள். மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு இப்போ? 6 ஆயிடுச்சு. 6. அப்போ 2 in 1 இருக்கிற இந்த நாக்கு அப்புறம் வாய் அப்படின்னா 2 வேலை பண்றது இல்லையா? 2த்தையும் சேர்த்து அத்ரி ரிஷி அணி. அந்த அத்ரி பதத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கறது. அத்தி அப்படின்னா சாப்பிடுறது. அதத்தி ஆத்மாக்கு சொல்லும் போது கூட அந்த ஆப்னோதி ஆத்மா அத்தி இது ஆத்மான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அத்தி இது அத்ரி அப்படின்னு. அதே மாதிரி பேசுறதுக்கு கூட அதே வாய் நாக்கு உபயோகப்படுத்துறதுனால அப்போ 7, 8 2 வேலைகளை வந்து 2த்துக்கும் அத்ரி ரிஷிதானி சொல்றது. இது வந்து உபாசனை எப்படி பண்ணா எல்லாத்துக்குமே மத்தியம மந்த மத்தியம் அதிகாரிகளுக்கு வந்து இந்த அத்தியாபம் அபவாதம் பண்ண போறோம், அப்புறம் இதெல்லாமே நெகேட் பண்ண போறோம். ஆனா அந்த நிலைக்கு வராதவனுக்கு அவங்களுக்கு உபாசனை பண்ணிக்கும். இந்த மாதிரி அங்காநியாசம் கரநியாசம் பண்றது போதுதான் இதோ இந்த 8 ரிஷிகள் அப்படின்னு சொல்லி அவன் உபாசனா பண்ணா கூட அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னா, அவனுக்கு லோகத்துல இருக்கிற எல்லாமே அவனுக்கு போக்கியமா இருக்கும். ஆனா இவனு யாருக்கும் போக்கியம் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பலம் கொடுக்கிறது. புரியுதா? சர்வம் அஸ்ய அன்னம் பவதி. அவனுக்கு எல்லாமே அன்னம். ஆனா இவனு வந்து யாருக்கும் அன்னம் ஆக மாட்டான், போக்கிய வஸ்து ஆக மாட்டான். சரியா? அப்படின்னு என்ன சார், அதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பெருசா ஒண்ணு இல்லை. உபாசனா விஷயமா இருக்கிறதுனால
நமக்கு அடுத்தது அப்போ சத்யஸ்ய, அது மறக்க கூடாது. அசல் எதுக்கு இதெல்லாம் வருது இப்போ அடுத்த பிராமணன் கூட எது வச்சு பேசப்படுறதுன்னா சத்யஸ்ய சத்தியம், அதுக்கு வியாக்கியானம் தானே சொல்லியிருக்கேன். இதுல சத்யஸ்ய அనే அந்த பாதி வார்த்தைக்கு இந்த பிராமணத்துல அர்த்தம் நமக்கு சொல்லப்பட்டது, பிராணங்கள் அப்படின்னு. சத்யஸ்ய అనేది இந்த இடத்துல இந்த பிராமணத்துல பிராணாக, அது நான் சொல்லிட்டே இருந்தேன், இஸ் பிராணாகன்னா சர்வ இந்திரியாணி. சர்வ இந்திரியானா காரியகரண சங்காதம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதுதான் சத்தியம். அதனால சத்யஸ்யன்றது இந்த சத்தியம் அనే வார்த்தை இப்படிதான் புரிஞ்சுக்கணும் இங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு நம்ம மூணாவது பிராமணத்தனை தொடங்குறோம். இந்த மூணாவது பிராமணத்துக்கு பேரு மூர்த்தாமூர்த்த பிராமணம். இல்லைன்னா என்ன சொல்லணும்னா மூர்த்தாமூர்த்த பிராமணம் అనేది இது வேற வேற பதங்கள் வச்சு இன்னும் கொஞ்சம் மேலும் எக்ஸ்ட்ரா விளக்கம் கொடுக்கறது தான். அதான் சொன்ன ரெண்டு கனெக்ஷன் இருக்காது, இது எதுவும் தனியா எடுக்கக்கூடாது. இல்ல எதுக்கு வியாக்கியானம்னு சொன்னா முதல் பிராமணத்தில் பிராணாவை சத்தியமனி பிராணவன்னாதி விவரிச்சு பிராணத்தின் பாராட்டி பிராணத்தின் உபாசனை பண்ணால் பலம் சொல்லியாச்சு. அந்த பிராணாவை சத்தியமனி சொல்லிருக்க ஒரு வார்த்தை இருக்கு, சொன்னா அன்னைக்கு சத்தியச சத்தியம்னு சொல்லி உபனிஷத்தை இவ்வளவு பிசரு விவரிச்சது. என்னது பிராணாவை சத்தியம்னு சொல்றது. அப்போ இந்த மூர்த்தாமூர்த்த பிராமணம் இல்ல பிராணாவை சத்தியமனே விஷயத்துக்கு இங்க விவரம் கொடுக்கணும். மூர்த்தாமூர்த்த பிராமணம் இங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா அதான் பிராணாவை சத்தியம், பிராணங்களுக்கு சத்தியம்னு சொல்லும் போது சிசு பிராமணத்துல சொன்ன போது சகஜமா சந்தேகம் வரும், ஏன் சத்தியம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துறது అనేది ரொம்ப கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குனால இப்ப அந்த கன்ஃபியூஷன் வராம இருக்கணும்னு சொன்னா இந்த மூர்த்தாமூர்த்த பிராமணம் சொல்லி இல்லைன்னா அத்வைதிகளான நம்ம மாட்டிருப்போம். அப்ப உபனிஷத்தை நமக்கு ரெஸ்கியூ பண்றது சரியா. ஏன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லி அடுத்த அந்த இதுக்கு வரும். சாதாரண அர்த்தம் என்ன? சத்தியம் என்ன? உண்மை. உண்மை என்ன? பேசுற உண்மை கூட ரியல். வேதாந்த பரமா எப்ப பார்த்த சத்தியம் ஞானம் அனந்தம் என்ன சொல்றோம், எப்பவுமே இருக்கிறது ரியல். ரியலுக்கு பேரு சத்தியம், சிம்பிள் மீனிங். அப்புறம் சாதாரண அர்த்தம் அதே. காரியகரண சங்காத்தம் அனி பேசியிருக்குமா, இந்த கரணங்கள் இந்திரியங்கள் இதெல்லாமே அப்படின்னா பாடி மைண்ட் சங்காத்தம் அப்போ சத்தியமாயிடும். இப்படி சொன்னா பிராணாவை சத்தியம்னு சொல்லி அப்படி சத்தியமனே வார்த்தை உண்மையான எடுத்துக்கிட்டா பிராணத்துக்கு இன்னொரு அர்த்தம் எங்கிருந்து கொடுத்தோம், இஸ் ஈக்குவல் இந்த சரீர சங்காத்தம் தான் சொல்லணும். அப்போ இது சத்தியமாயிடுமே இல்லையா. அப்போ என்னாச்சு, நாமரூப பிரபஞ்சம் மொத்தம் சத்தியமாயிடும். இது சத்தியமாயிடுச்சுன்னா நாமரூபம் பிரபஞ்சம் மொத்தம் சத்தியம். ஆனா வேதாந்தத்தோட முக்கியமான கருத்து ஜெகன் மித்யான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடும். கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அப்போ நம்ம அத்வைத்த விசாரணை டீச்சிங் எல்லாமே ட்ரபிள் வரும் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாங்க, மிச்சம் எல்லாருமே அத்வைதிகள் தவிர மிச்சம் எல்லாருமே என்ன நையாயிகா வைசேஷிகா சாங்கிய விசிஷ்ட அத்வைத அத்வைத்த இவங்க எல்லாருக்கும் ரொம்ப கன்வீனியன்ட் எதுக்கு நம்மளை அட்டாக் பண்றதுக்கு. ஏன்னா அவங்கள திருஷ்டில பாடி மைண்ட் இந்த ஜீவ அந்த ஜெகத் எல்லாம் சத்தியம், அவங்க திருஷ்டில எல்லாம் சத்தியம். கேவலம் அத்வைத்திகளான நம்ம மட்டும்தான் இதனை நெகேட் பண்றோம். நம்ம என்ன தனியா நம்மள உபனிஷத்தை இப்ப அபவாதம் செஞ்சு எல்லாத்தையும் தள்ளுன்னு சொல்ல போறது.
நம்ம இல்லாதது உபனிஷத்துல சாஸ்திரத்துல இல்லாத சொல்லல. ஆனா அந்த இடத்துல அவங்க வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு அதானே பிரச்சனை. ஒரு வாட்டி பாஷ்யத்துல பூர்வபக்ஷம் ஏன் வரான்னு சொன்ன, அவனும் வேதம் படிக்கிறான், அவனும் உபனிஷத்து படிக்கிறான். ஆனா அந்த ஒரு இடத்துக்கு வரும்போது அவனுக்கு மட்டும் அதை ஏத்துக்க முடியல. அவனுக்கு பிடிச்சது போல் புரிஞ்சது போல் சொல்றான் தானே. அப்போ அவங்க எல்லாரும் அத்வைதிகள் நம்மளே அட்டாக் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாரு பாரு, சரியா பாரு, நல்ல பாரு, சாஸ்திரம் என்ன சொல்றது பாத்தியா, பிராணாவை சத்தியம் சொல்லிருப்பேன். நீ என்ன பதில் சொல்லுவ இதுக்கு அப்படின்னு கேட்பான். சரியா? அதனாலதான் இந்த மூணாவது மூர்த்தாமூர்த்த பிராமணம் நமக்கு உதவி பண்றது. நம்மளா யோசிச்சு சொல்ல வேண்டியதில்லை. மூர்த்தாமூர்த்த பிராமணமே இதாப்பா, இங்க பாரு, நீ என்ன பாரு, என்னதே பிராணாவை சத்தியம் அனே நானும் சொல்றேன், நீ பாரு, அடுத்த பிராமணம் பாரு அப்படின்னு நமக்கு இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. மூர்த்தாமூர்த்த பிராமணம் ரொம்ப முக்கியம். இங்க சங்கரர் என்ன சொல்றாருன்னா, இந்த சத்தியமனே பதத்துக்கு அர்த்தம் ரியல், உண்மை అని எடுக்கக்கூடாது அப்படின்னு உபனிஷத்து சொல்றது, சொல்ல போறது. இங்க சத்தியமன்னா மூர்த்தாமூர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். மூர்த்தா மூர்த்தம். அன்னைக்கு அந்த சத்தியத்தை கூட பிரிச்சு பார்த்தோம். சத்து பிளஸ் சத்தியத்து, மூர்த்தாமூர்த்தம் என்ன முதல்ல அதே கிளியரா இருக்கு. கிராஸ் அண்ட் சட்டில், ஸ்தூலம் சூக்ஷ்மம், அதுக்கு பேர் தான் மூர்த்தாமூர்த்தம், இன்னொரு பேரு. ஸோ சத்து பிளஸ் எத்து 6, இன்னும் சுருக்கி சொல்லணும்னு சா பிளஸ் தியா, அது சத்தியம். ஓகே, அப்படின்னா இந்த சத்து மூர்த்தா பத்தி சொல்லும், தியத்து அமூர்த்தம் பத்தி சொல்லும். கிளியரா? நிறைய உபனிஷத்தை 4 அர்த்தம் கொடுக்கறது மூர்த்தாமூர்த்தத்துக்கு. அதனால 2-3 வாட்டி காதுல விழுந்துட்டு இருந்தா சரியாயிடும். நீ எதுக்கு 3-4 கொடுக்கறதுன்னா இப்போ நம்ம பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஸோ இப்ப என்ன, அடுத்த பிராமணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சத்யஸ்ய சத்யம் இஸ் ஈக்குவல் டு பிராணானாம் சத்தியம். உபனிஷத்து தானே சொல்லியிருக்கு. பிராணானாம் சத்தியம் இஸ் ஈக்குவல் டு காரிய காரண சங்காத சத்தியம். இந்த பதங்கள் சம்ஸ்கிருதம் உங்களுக்கு புரியலன்னா கூட அது அர்த்தம் கொஞ்சமாவது மனசுல இருக்கணும். நீ அப்படி சொன்னாலும் சத்தியச சத்தியம் எதுக்கு சொல்றது உபனிஷத்தன்னா, அந்த முதல் சத்தியஸ்ய இது இருக்கு பாத்தியா, அது இந்த மூர்த்தாமூர்த்தம் மொத்தம் பற்றி சொல்றது. அவன் மூர்த்தாமூர்த்தம்ல என்ன வருது, பிராணம் வந்துச்சு. முதல்ல பிராணங்கள் வந்துச்சுன்னு என்ன, காரிய காரண சங்காத்தம் சரீரம் வந்துச்சு. அப்போ காரிய காரண சங்காதஸ்ய சத்தியம் இஸ் ஈக்குவல் டு மூர்த்தாமூர்த்த பிரபஞ்ச சத்தியம். இப்படி சொன்னாலும் சரி, அப்படி சொன்னாலும் சரி, அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கேள்வி வரும் பூர்வபக்ஷியே, அது சரி, இங்க சத்தியம்னா நான் ரியல் எடுத்துக்கூடாது அப்படின்னு உபனிஷத்தை சொல்லிச்சேன்னு நீங்க சொன்னீங்க. சரி, அப்படி இருக்கட்டும். இட் இஸ் மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சம்னு சொல்லியிருக்கு. நீங்க வேற எந்த சத்தியம் இருந்தா அதே உண்மை அப்படின்னு எடுத்துக்கூட. மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சம் சத்தியம் அనే வார்த்தை சத்திய சார். அப்போ அது ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா உபனிஷத்து எங்கமே போய் அன்ரியலன்னு சொல்லவே இல்லையே. சரி, ரியலன்னு சொல்லல, அப்போ அன்ரியலன்னு சொல்லணும் இல்லையா? அன்ரியலன் எங்கவே சொல்லலையே. அப்போ உபனிஷத்து எங்கமே அன்ரியலன்னு சொல்லலைன்னா நீங்க எப்படி இது அன்ரியலன்னு சொல்லுவேன், ரியலன்னா எடுத்துக்கூடாதுன்னு நீ சொல்லுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறான். புரிஞ்சுதா கேள்வி உங்களுக்கு?
அப்ப என்ன சொல்றான்னா, சரி நான் ரியல்ன்னா நான் ரியல்னு எடுத்துட்டு இருக்கேன். சரி உபனிஷத் சொன்னது இப்ப எனக்கு ஆதாரம் இல்லாம ஆயிடுச்சு. அன்றியலன்னு கூட சொல்லலே இல்ல. அதனால உனக்கும் ஆதாரம் இல்ல. 2 பேரும் சப்போர்ட் இல்லாம ஆயிட்டோம். சரியா? அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு சங்கரர் மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சம் அன்றியலன்னு உபனிஷத்து அன்றியலன்னு அவன் கேட்டான் இல்ல அன்றியலன்னு நேரா சொல்லலைன்னா கூட ஓகே அது பரமாத்மனை ரிவீல் பண்றதுக்காக உபனிஷத்து இந்த மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சம் இதெல்லாம் பேசும். அது கொஞ்ச நேரத்துல அது நெகேட் பண்ணப்படுது. நேரா என்ன சொல்லணும், அன்ரியல் அப்படின்னு சொல்லலைன்னா கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சம் இந்த அத்தியாரோபம் எல்லாம் பண்ணி கடைசியில ஒரே ஒரு 2 வரியில எல்லாத்தையும் தள்ளன். அப்படின்னா அன்ரியல் தானே, அன்ரியல் இல்லைன்னா இது தள்ளணும். அதனால நீ உன்னுடைய வாதனை சரியில்லைன்னா அப்போ இந்த சத்தியத்தினை நெகேட் பண்ற ரொம்ப பிரசித்தமான நேதி இதில்லை அనే ஸ்டேட்மெண்ட் இந்த மூர்த்தாமூர்த்த பிராமணத்துல 6வது மந்திரத்துல கடைசி 2 வரியில வரப்போறதே வரும். அதனால இந்த செக்ஷன் மூர்த்தாமூர்த்தம் ரொம்ப என்ன சொல்றது, சாஸ்திரியபரமான ஒரு உதாரணம், கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். எதுக்கு? அத்தியாரோப்பம் பண்ணி அபவாதம் பண்றதுக்கு ரொம்ப கிளாசிக்கல், ரொம்ப பொருத்தமான. சங்கரர் இதெல்லாம் கூட மனசுல வச்சுக்கிட்டுதான் பிரம்மசூத்திரங்களுக்கு ஆரம்பத்தில் அத்தியாச பாஷ்யம் ஏறிதான் பிரம்மசூத்திரத்துடைய விவரணத்துக்கே போறாரு. அத்தியாசம்னா அத்தியாரோபம்னா ஒண்ணுதான். சரியா? அதனால இப்போ அத்தியாரோபத்தினை இன்ட்ரடியூஸ் பண்ணி உபனிஷத் இஸ் இன்ட்ரடியூசிங் அண்ட் தென் நெகேட்டிங். சரியா? உபனிஷத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அத்தியாரோப அபவாதாபியாம் எதுக்கு இது பண்ணணும்? ஜெகன் மித்யாத்வம் பிரதிபாத்தியதே. ஜெகத் மித்யான்னு சொல்றதுக்கு தான் முதல்ல உனக்கு இருக்கிற போல் உனக்கு தெரிஞ்சிருக்கிற நீ நினைக்கிறது காட்டி இது இல்லைன்னு பிரதிபாத்தியத்தை மீன்ஸ் நிரூபணம் பண்றது. சரியா? அப்போ இந்த மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சத்தினை பார்க்க போறோமா? உபனிஷத்து 2 வகையா பிரிச்சு பேசுறது. 2 வகையா பிரிச்சு பேசுது. அதான் 2 பேர் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களே இவ்வளவு நேரம், மூர்த்தா அமூர்த்தா, மூர்த்தா அமூர்த்தா. அப்படி இல்லை, அந்த மூர்த்த பிரபஞ்சத்திலேயே 2 பாகம் பேசும். அமூர்த்த பிரபஞ்சத்திலையும் 2 வகை கேட்டகரிஸ் பேசும். ஓகே, என்னது? ஒண்ணு அதிதைவ வகை பத்தி பேசும். அதிதைவம். அப்ப அதிதைவம் பத்தி பேசும்போது என்னது? அதிதைவம்னா சமஷ்டி, மொத்தம். 2வது வகை அத்தியாத்மம் பத்தி பேசும், எஷ்டி பத்தி பேசும். மேக்ரோ, மைக்ரோ, டோட்டல், இண்டிவிஜுவல் 2 பேசும் உபனிஷத். சரியா? அப்படி என்ன? இப்போ ஒரு மந்திரம் படிச்சா உங்களுக்கு புரியும். முதல் மந்திரத்துல என்ன பண்ணும்? 2வது அத்தியாயம் 3வது பிராமணம், மூர்த்தாமூர்த்த பிராமணம், முதல் மந்திரம். द्वेवाव ब्रह्मणो रूपे मूर्तं चैवामूर्तं च मर्त्यं चामृतं च स्थितं च एच्च सच्च तेच्च. அவ்வளவுதான். இது முதல் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றது. என்ன இன்ட்ரடியூஸ் பண்றது?
మొదలు வந்து మూర్త అమూర్త అనేది ఇంట్రడ్యూస్ பண்றது சரியா. அப்புறம்தான் மூர்த்தలో 2 பேசணும், அமூர்த்தத்திலும் 2 பேசணும். என்னது? అది దైవం, అధ్యాత్మం பேசணும். முதல் மந்திரம் ஜஸ்ட் மூர்த்தாமூர்த்தம் என்ன అనేది ఇంట్రడ్యూస్ பண்றது. பிராணாவை சத்தியம் అని சொல்லியிருக்கோம். அந்த பிராணம் అనేది எங்க வரும்? எல்லாமே இந்த மூர்த்த இல்லைன்னா அமூர்த்தத்துக்குள்ளதான் வரணும். சரி, அப்போ இந்த மந்திரத்தில் ஒரு பதம் வந்துச்சு. என்னன்னா பிரம்மணஹாவை பிரம்மணஹா த்வே ரூபம் முதல்லயே வந்தது. பிரம்மணஹா த்வே ரூபம் த்வே வா பிரம்மணஹ ரூபே பிரம்மணஹா. இங்க கண்டிப்பா நம்ம பிரம்மாஜினி பத்தி பேசுறது இல்லை. இங்க பிரம்மண அనే வார்த்தை உபயோகப்படுத்திட்டு 2ன்னு சொல்றதுனால திரும்பி சந்தேகம் வரும். பிரம்மன் ஒண்ணுதானே, அப்புறம் ரூபம் అని వేరే சொல்றது ரூபே. அப்போ பிரம்மன் 2, அவருக்கு 2 ரூபங்கள் இருக்கு అని அர்த்தம் வரும். சரியா? அப்போ 2 பிரம்மன் இருக்கிற போல் 2 ரூபம் అని வேற சொல்றது, 2 நம்பர் உபயோகப்படுத்துறது, பிரம்மணா பதம் உபயோகப்படுத்துறதுனால அங்க எகைன் சிக்கல் வரும். சங்கரர் அங்க என்ன சொல்றாருன்னா, இதுக்கு வந்து அந்த రూపం అనేది இல்லை ద్వే అనే పదం 2 అనేది வாச்சார்த்தத்தின்னு எடுத்துக்கூடாது, லிட்ரல் மீனிங் எடுத்துக்கூடாது. அதுக்கு நாம சந்தர்ப்பத்தை கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த போல் ஸ்பெசிஃபிக்கா ஒரு மீனிங் அதிலிருந்து நம்ம டிரைவ் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்கு துவேக்கு எடுத்துக்கணும். அப்புறம் முக்கியமா இந்த ரூபம் அనే பதத்துக்கு தான் இந்த கிளியரா ரூபம் சொல்றது. அதுக்கு எப்படி என்ன எடுத்துக்கணும்? இங்க அசல் ரூபகா ரூபேன்னு சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? ज्ञाप्यते, ज्ञापकम और प्रकाशकम और व्यापकम. तो रूप्यते अन्ना ज्ञाप्यते, व्याप्यते, प्रकाश्यते அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ ரூப்யத்தை என்ன ஜாப்பியத்தை பிரகாசத்தை அனேன பிரம்ம ரூபம் இது. அப்படின்னா இந்த மூர்த்தாமூர்த்தம் தான் 2 கிராஸ் அண்ட் சட்டில். அப்புறம் இந்த 2 மூலமா தெரிவிக்கிறது, ஞாபகப்படுத்துறது என்னது? அந்த ஒரு பிரம்மந்தான், சத்தியம்தான். அடுத்த 2வது சத்தியம் இருக்குல்ல, சத்தியஸ்ய தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். சத்தியம் అనేది அப்புறம் பேசணும். எப்போ? அபவாதம் பண்ணும்போது பேசணும். அதனால இங்க ரூபியத்தை என்ன தெரிவிக்கிறது, இந்த 2ம் தெரிவிக்கிறது. இந்த 2 மூலமா நீ தெரிஞ்சுக்குவே. இங்க அனேனன்னா பல விதமா ஞாபகப்படுத்துறது, உனக்கு தெரிவிக்கிறது. இங்க 2 விஷயங்கள் இருக்கு. என்னது? விசிபிள், இன்விசிபிள். விசிபிளுக்கு பேரு மூர்த்தம், இன்விசிபிளுக்கு பேருக்கு அமூர்த்தம். கிராஸுக்கு பேரு மூர்த்தம், சட்டில் சூக்ஷ்மத்துக்கு பேரு அமூர்த்தம். அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அப்படி முதல் மந்திரத்துல கேவலம் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது மட்டும் இல்லை, இந்த மூர்த்தா அமூர்த்த இதுக்கு வந்து 3 வேற பேர் கொடுக்கிறது. 3 வேற பேர் கொடுக்கிறது. மூர்த்தம் அது கீழே 3 பேர், மூர்த்தத்துக்கே 3 பேர். ஒண்ணு வந்து முதல்
மர்த்தியஹ. இல்லைன்னா சத் எடுத்துக்கலாம் முதல்ல. மூர்த்தமன்னாவே கிராஸ். மூர்த்தம் கூட சேர்த்த மொத்தம் 4 பதங்களும் தெரிவிக்கிறது ஒண்ணுதான். ஆனா நமக்கு நல்லா தெரியறதுக்காக அந்த மூர்த்தத்துடைய பொசிஷன் என்ன அது பார்க்கணும். ஸோ மூர்த்தமே ஒரு பேரு, விசிபிள். சரியா? அந்த விசிபிள் மூர்த்தம்னா கிராஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் கிராஸ் எல்லாம் காணப்படுறதுனால சத்து. சத்தன் இப்ப இங்க என்ன அர்த்தமாயிடுச்சு? விசிபிள். கிராஸ் விசிபிள், மூர்த்தம் சத்து. ரெண்டாவது பதம் அர்த்தம் என்ன கொடுக்குறதுன்னா மர்த்தியஹ. ரெண்டாவதுன்னா இது கனெக்ட் பண்ண 3 ஆகும். மூர்த்தம் கனெக்ட் பண்ணாம இருந்த 2 ஆகும். சத்தியம் மர்த்தியம். இங்க சத்தியம் எப்படி மர்த்தியம் ஆகும்னா சத்தியம்னா விசிபிள் இந்த இடத்துல அர்த்தம் புரியுதா? அப்புறம் மர்த்தியம் என்னன்னா பெரிஷபிள். காணப்படுறதெல்லாம் எத் திருஷ்யம் தத் நஷ்யம் ஆச்சு, பெரிஷபிள். மூணாவது ஸ்திதம். ஸ்திதம்னா லிமிட்டெட். லிமிட்டெட் ஒரு பவுண்டரிக்குள்ளதான் இது இருக்கும். இது இந்த சரீரம் இந்த சேர்ல இங்கதான் உட்கார்ந்து இருக்கு, அந்த சேர்ல அங்க இல்லையே. எனி மூர்த்தம் லிமிட்டெட் தான். இங்கிருந்து அங்கில்ல, அங்கிருந்து அங்கில்ல. அதனால ஸ்திதம் அనే பதமுக்கு அர்த்தம் லிமிட்டெட். 3 கிராஸ் அது கூட எடுத்துக்க 4. கிராஸுக்கு என்ன? அது விசிபிள், அது பெரிஷபிள், ஓகே, அது லிமிட்டெட். தமிழ் ஈஸியா புரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் உங்களுக்கு. இதே போல் அமூர்த்தம் பத்தி சொல்லும் போது கூட 3 இன்னும் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் சொல்றது. இப்ப இந்த வார்த்தைகள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. மூர்த்தம்னா கிராஸ் விசிபிள் தான், ஆனா பெரிஷபிள் லிமிட்டட் புரிஞ்சு போச்சு. அமூர்த்தம் பத்தி சொல்லும் போது சூக்ஷ்மம் பத்தி அங்க त्यत् त्यत् आणि புருஷமில்ல சத்து त्यत् சத்தியம். இந்த त्यत्ன்னா காணப்படாதது, இன்விசிபிள், சூக்ஷ்மம். அப்புறம் அது அமிர்தம். இங்க மத்தியம்னு சொன்னதுனால அங்க அமிர்தம். ஆனா அமிர்தம்னா மரணம் இல்லாததுன்னு அர்த்தம். ரிலேட்டிவ்லி அமிர்தம். ரிலேட்டிவ் இல்லைன்னா பிசிக்கல் பாடிக்கு 100 வயசு, ஆனா சூக்ஷ்ம சரீரத்துக்கு எத்தனை சரீரங்கள் எடுத்துச்சு உனக்கு தெரியுமா? இன்னும் எத்தனை எடுக்க போறது தெரியுமா? அந்த வகையில பார்த்தா சூக்ஷ்ம சரீரம். அமூர்த்தம்னா சூக்ஷ்ம சரீரம் தான் பேச போறோம். பார்க்க முடியல, இது மாதிரி பார்க்க முடியல. அதே போல இது மாதிரி உடனே பெருசாகிறது இல்லையே, நசிஞ்சு போறது. அது அப்புறம் கடல் இன்னொரு சரீரத்துக்கு போகுமே, அந்த வகையில. ஆனா ஞானம் அப்போ சிலதெல்லாம் தள்ளினதுக்கு அப்புறம் பிரம்மம் அந்த அமிர்தம் வேற. பட் இப்போதைக்கு சாஸ்வத அமிர்தம் இல்ல, டெம்பரரி அமிர்தம். கம்பேரிட்டிவ்லி இது கம்பேர் பண்ணும்போது அது நிறைய ஒண்ணும் இல்லையா, பிரளயம் அடுத்த சிருஷ்டி கூட இந்த சூக்ஷ்ம சரீரம் கடந்து போயிட்டே இருக்கும். 3வது வார்த்தை இது பத்தி, அமூர்த்தம் பத்தி. யத்ன்னா வியாப்தி. அங்க லிமிட்டட்னு சொல்லிட்டோம், ஸ்திதம்னு சொல்லி லிமிட்டட்னு சொல்லிட்டோம். இந்த யத்ன்னு சொல்லிட்டு எத்தனை இது வியாப்தின் அர்த்தம் என்ன? டிராவல் பண்றதே. இது டிராவல் பண்ணும். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு, இங்க லோக்கலா தான் நம்ம வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்கு, கிளாஸுக்கு இங்க வரைக்கும் தான் டிராவல் பண்ணும். பட் சூக்ஷ்ம சரீரம் வேற லோகம் எல்லாம் போகும்.
எங்கோ போய் பிறக்கும் இல்லையா? அந்த விதத்துல அது வியாப்தி ஆயிருக்கு. ஸோ இந்த மூணு பேரு மூர்த்தா அமூர்த்ததி. ஏன் முன்னாடியே சொல்றேன்னா இதுல வந்துச்சு இப்போ திரும்பி இதே சொல்லிட்டு இருக்கும் உபனிஷத்தை. அதிதைவம் பத்தி சொல்லும் போதும் இந்த வார்த்தைகள் வரும், அத்தியாத்மம் பத்தி சொல்லும் போதும் இந்த வார்த்தைகள் வரும். அதுக்குதான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க. அந்த முதல் மந்திரத்தில் மூர்த்தம் ச அமூர்த்தம் ச ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன சொல்றது, மர்த்தியம் ச அமிர்தம் ச ரெண்டு வந்துச்சா இல்லையா? ஸ்திதம் ச யச்ச சச்ச தெச்ச மூணு ஆறு வந்துச்சு அதுல. மந்திரம் முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது மந்திரம் அதிதைவம் பத்தி சொல்லணும். எந்த அதிதைவம்? அமூர்த்தத்துல முதல்ல ஆரம்பிக்கிறது. பேரு சொல்றதுக்கு மூர்த்தாமூர்த்தம்னு நம்ம சொல்லிட்டே இருந்தா கூட உபனிஷத்து விவரிக்கும் போது முதல்ல அமூர்த்தம் பத்தி சொல்ல ஆரம்பிச்சு ரெண்டாவது மந்திரத்துல அதிதைவம் ஓகே சொல்லும். அதுக்கப்புறம் அத்தியாத்மம் சொல்லும். ரெண்டு ஸ்லோகம், ரெண்டு மந்திரங்கள், ரெண்டு விஷயத்துக்கு. சரியா? ரெண்டாவது மந்திரம் ததேதத் மூர்த்தம் யதன்யத்வாயோ च अन्तरिक्षः च एतन्मर्त्यः एतन्मर्त्यम् एतत्स्थितम् एतत् सत् तस्यैतस्य मूर्तस्य एतस्य मर्त्यस्यैतत् मर्त्यस्यैतस्य स्थितस्यैतस्य सत एष रसः य एष तपति சதோ ஹேஷ ரசஹா. இந்த ரெண்டாவது மந்திரத்துடைய சாராம்சம் என்னன்னா, எது பத்தி சொல்றதுன்னு புரிஞ்சுக்கணும். சமஷ்டி மூர்த்த பிரபஞ்சம் பத்தி. சரியா? சமஷ்டி மூர்த்த பிரபஞ்சம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தவறா சொல்லிட்டேன் நினைக்கிறேன். முதல்ல அமூர்த்தம் பத்தி பேசுவேன், இல்ல மூர்த்தம் பத்தி தான் பேசுறது ரெண்டாவது மந்திரத்துல. அப்படி என்ன அதி தெய்வம்னு புரிஞ்சுக்கணும். சமஷ்டின்னு சொன்னாவே அதி தெய்வம். அதிதைவம் சமஷ்டி லெவல்ல மூர்த்த பிரபஞ்சம் பத்தி சொல்லணும். அதே போல் அதிதைவம் சமஷ்டி லெவல்ல அமூர்த்தம் பத்தி சொல்லணும். ரெண்டு சொல்லணும். என்ன சொல்றதுன்னா, இந்த சமஷ்டி அதிதைவ மூர்த்த பிரபஞ்சத்துல ரெண்டு மூணு காணப்படுது. என்னது? மூணு மகாபூதங்கள் எடுத்துக்கிறது உபனிஷத்து. ஆனா அங்க சொல்றது மூணு மகாபூதங்கள் சொல்லாம ஆகாசமு வாயு தவிர மிச்சம் என்ன இருக்கின்றனதோ அது மூணு மூர்த்தம் அப்படின்னு சொல்றது. நேரா சொல்லலாம் இல்லையோ? வாயு ஆகாசத்துக்கு எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கின்றது? என்ன இருக்கு? மிச்சம் மூணு பூதங்கள். அப்போ அக்னி, ஜலம், பிருதிவி இந்த மூணுமே சமஷ்டி மூர்த்த பிரபஞ்ச அதிதைவ லெவல்ல, அதிதைவம் லெவல்லும். அதிதைவம்னாவே சமஷ்டின்னு அர்த்தம். ரெண்டு வார்த்தை ஒவ்வொருத்தனை கன்ஃபியூஸ் ஆக வேண்டும். அதிதைவம் கூட பக்கத்தில் வைக்கலாம், அது தெரியும். சமஷ்டி மூர்த்த பிரபஞ்சம் என்ன? சமஷ்டிలో அக்னி, ஆபஹ, பிருதிவி மூணு. அப்புறம் அது சொல்லி உபனிஷத்து இந்த மூணுத்துக்கு சேர்ந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஓகே நீ எங்க பார்க்கலாம், எங்க கவனிக்கலாம்?
கிராஸ் தானே மூர்த்தம்னா, கிராஸா இருக்கணும், விசிபிளா இருக்கணும். சரியா? ஓ 3 சொன்ன பூதங்கள், அக்னி தெரியறதில்ல, நம்ம பார்க்கலாம், ஜலம் பார்க்கலாம், பிருத்திவி பார்க்கலாம். இந்த 3த்துக்கு உனக்கு ஒரு ரிப்ரசன்டேட்டிவா உனக்கு சட்டுன்னு 3த்துடைய சமஷ்டியுடைய ரசம் எசன்ஸா உனக்கு சொல்லணும்னா சூரிய மண்டலம் பாருங்க. சூரிய மண்டலம், அந்த சூரிய மண்டலமே ஜலத்துக்கு அப்புறம் பிருத்திவிக்கு கூட ரிப்ரசன்டேட்டிவா கண்ணு தெரியற போல் இருக்கிற ரிப்ரசன்டேட்டிவ் அவரே அக்னி இல்லையா? அக்னியும் வந்துச்சு, ஜலமும் வாயு பிருத்திவி கூட அவருக்குள்ளதை இருக்கிற போல் ரசமா எடுத்துக்கோ. ரசம் அనే வார்த்தை இப்போ வந்துச்சு இங்க மந்திரத்தில், ரசக. அப்படி என்ன அர்த்தம்? என்ன சாரம்? அப்படி என்ன அர்த்தம்? என்ன அங்கே மூர்த்தம தெரியற போல் இருக்கிறதுனால காரியமா இருக்கு, காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சூரியன் பத்தி, ஆனா சூரியன் பதமே வார்த்தை உபயோகப்படுத்தாம உபனிஷத்து பாருங்க எப்படி எல்லாம் நம்மளே கஷ்டப்படுத்துறது, ஏமாத்துறது. கடைசியில பார்த்தா 2வது மந்திரத்துல ரசஹா பாத்தீங்களா, ய ஏஷ, யாரு சாரதமமா ரசதமமா இருக்காரோ, எதுக்கு? இந்த மூர்த்த பிரபஞ்சத்துக்கு. மூர்த்த பிரபஞ்சம் என்ன அது சொல்லல, அக்னி ஜலம் பிருத்திவி சொல்லாம ஆரம்பத்துல ஆகாச பிராணத்துக்கு அப்பாற்பட்டது, அது ரெண்டும் இல்லாம என்ன இருக்கின்றதுன்னு சொல்றது. மூளைக்கு வேலை கொடு, நல்லா திங்க் பண்ணுங்க அர்த்தம். சரியா? அதனால இங்க சொல்லி அப்படி தபதி தபத்தின்னு சொன்னதுனால அது சூரியன் தாபம். சூரியன் ரொம்ப தாபமானம். இந்த சம்மர் ஹீட் பத்தி சொல்றேன். இன்னைக்கு டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னா அது ஹிந்தியில சொல்லும் போது தாபமானம், சம்ஸ்கிருதம் தாப ஹீட். அதனாலதான் தாபத்திரயம் என்ன படுத்துறது, என்ன சுற்றுறது தாபம். அதனால தபதி அப்படின்னா சூரியன், அதுதான் எசன்ஸ், ரசமா இருக்கு. அதனாலதான் அத சது கி ஏஷ ரசஹா. சரியா? சத்தன் என்ன சொன்னான்னு அர்த்தம்? விசிபிள்னு சொன்னானா இல்லையா? விசிபிளா இருக்கிற அந்த சூரியன் தான் இந்த 3 பூதங்களோட ரெப்ரசன்டேட்டிவா அங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம் முடிஞ்சது. 3வது மந்திரத்துல இப்ப என்ன சொல்லணும்? அமூர்த்தம் பத்தி சொல்லணும். உங்களுக்கே தெரியும், அமூர்த்தம் இன்னும் 2 தான் இருக்கு சார். என்னது? வாயு ஆகாசம் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியலையே, அப்ப அது சூக்ஷ்மமா இருக்கா இல்லையா? பஞ்ச மகாபூதங்களுக்குள்ளேயே சமஷ்டிலேயே ஆகாசம் வாயு. 3வது மந்திரம் படிக்கிறேன். அதா அமூர்த்தம் பாத்தீங்களா? இப்போ அமூர்த்தம் பத்தி வாயுஷ்ச அந்தரிக்ஷம் ச ஏதத் அமிர்தமேதத் யதேதத் சத்யம் தஸ்யைதஸ்யாமூர்த்தஸ்யைதஸ்யாமிருதஸ்யைதஸ்ய யத் ஏதஸ்ய தஸ்ய ஏஷ ரசஹ ய ஏஷ ஏதஸ்மின் மண்டலே புருஷः யத் புருஷः யஸ்ய கி ஏஷ ரச இதி அதிதைவதம். மூர்த்தம்னு சொன்னா 3 பஞ்சபூதங்கள் சொல்லி அது சூரியன் வச்சு ரசமா சொல்லியிருக்கேன். இப்போ அமூர்த்தம் பத்தி சொல்லும் போது 2 மிச்சம் வாயு அண்ட் ஆகாயம். இது 2 தான் அமூர்த்தம், இன்விசிபிள் ஆர் சட்டில். இந்த அமூர்த்தமா இருக்கிற இந்த 2த்துடைய சாரம் முதல்ல சொல்லும் போது சூரிய மண்டலத்தினை பத்தி சொல்றது. விசிபிளா சூரிய மண்டலம். ஆனா சூரிய மண்டல
மண்டலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த சாரம் என்ன இருக்கின்றனதோ, அந்த சக்தி என்ன இருக்கின்றனதோ, அது எத்து எத்தன்னு என்ன அர்த்தம் சொன்னோம்? இன்விசிபிள். அதுக்குதான் நான் முதல்ல 3 சொல்லியிருக்கேன். அந்த கண்ணுக்கு சூரியன் தான் தெரியுது. ஆனா சூரியனுக்கு சூரிய மண்டலம், அதனால காயத்ரியில சூரிய மண்டலம் பத்தி தியானம் பண்ண சொல்லல. நம்ம பார்ப்போம் சூரியனே சூரிய மண்டலத்துக்குள். ஓகே, கேயூரவான் சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாத சன்னிவிஷ்ட. சூரிய மண்டலத்துக்கு பின்னாடி அதிக ஆதாரமா இருக்கிற ஹிரண்ய கர்ப்பா, இந்த வேதாந்த டர்ம்ல இங்க எடுத்துக்கணும். இந்த ஹிரண்ய கர்ப்பா இன்விசிபிள். அங்க அதுக்கு புருஷ అని பேரு கொடுக்கறது இங்க உபனிஷத். இங்க புருஷன்னு சொன்னா வேதாந்தத்துல புருஷன்னா பிரம்மன். ஆனா இங்க இன்விசிபிளா இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பன் புருஷன் எடுத்துக்கணும். அது இன்விசிபிள். சூரியன் சொல்லியாச்சு. சூரிய மண்டலம் வெளியில பார்த்தா கிராஸா தெரியறதுனால அது மூர்த்தத்துக்கு கீழே வந்தது. சூரிய மண்டலத்துக்கு பின்னாடி இருக்கிற சமஷ்டில இருக்கிற சாரதமமான அந்த இன்விசிபிள் யாருன்னா ஹிரண்ய கர்ப்பா. அவ்வளவுதான். அப்போ என்ன சொல்லணும்? காரணம்னு சொல்லலாம் இல்லாது. அந்த ஹிரண்ய கர்ப்ப சார காரணம். ஆனா வெளியில காணப்படுற சூரிய மண்டலம் காரியம். அந்த சூரிய மண்டலம் 3 பஞ்சமாபூதங்களே ரிப்ரசென்ட் பண்றது. சரியா? கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். சிம்பிள். 4வது மந்திரத்துல இப்ப என்ன சொல்லணும் உங்களுக்கே தெரியும். எது பத்தி முடிச்சிட்டோம்? இப்போ தெய்வம் பத்தி முடிச்சிட்டோம்னா அடுத்தது என்ன பேசணும்? ஆத்மம் பத்தி பேசணும், வெஷ்டி பத்தி பேசணும், சமஷ்டி பத்தி சொல்லியாச்சு. இங்கேயும் மூர்த்தா அமூர்த்தா 2 சொல்லணும். 4வது மந்திரம் இங்க இருக்கும். ரெண்டாவது அத்தியாயம் இங்க இருக்கு. பாருங்க, உபனிஷத்து கிளியரா சொல்லுது. அத அத்தியாத்மம் 4வது மந்திரம் படிச்சிட்டு இருக்கேன். அத அத்தியாத்மம் இதம் ஏவம் மூர்த்தம் யதன்யத் பிராணச்ச யஸ்யாயமந்தராத்மான் ஆகாஷ ஏதன்மர்த்யஹ மர்த்யம் ஏதஸ்திதம் ஏதத் சத் தஸ்யைதஸ்ய மூர்த்தஸ்யைதஸ்ய மர்த்யஸ்யைதஸ்ய ஸ்திதஸ்யைதஸ்ய சத ஏஷ ரசஹ யச்சக்ஷுः சதஹ ஏஷ ரசஹ. இங்க தஸ்ய தஸ்யன்னா அதோடைய. சரி, ரொம்ப சிம்பிள். 4வது மந்திரத்தில் இப்போ வெஷ்டி கிட்ட வரணும். மேக்ரோல இருந்து மைக்ரோக்கு வந்துட்டோம். இங்க என்ன சொல்லணும்? முதல்ல மூர்த்தம் பத்தி சொல்லணும். மூர்த்தம் பத்தி சொல்லும் போது இங்க கூட உபனிஷத்து பிராணம் ஆகாயம் தவிர இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆகாயம், இதுக்குள்ள இருக்கிற பிராணம் தவிர என்ன இருக்கின்றது சொல்றது. அப்படி என்ன திரும்பி அப்போ ஸ்தூல சரீரம் 3 பஞ்சபூதங்கள காம்பினேஷன் தான் இது. வெஸ்டிலோ கூட சமஷ்டிலோ அதேதான் வெஸ்டிலோ. ஆனா இங்க இந்த சரீரத்துக்குள்ள ஆகாயம், இந்த சரீரத்துல மூவ் ஆயிட்டு இருக்கிற பிராணம், அது 2 இல்லாமன்னு சொல்றதே. அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். மிச்சம் அக்னி, வாயு, ஜலம் இந்த 3த்துடைய காம்பினேஷனால ரொம்ப முக்கியமா அது 2 வேற பஞ்சபூதங்கள் இருக்கு. ஆனா இது போல விசிபிளா இல்லைனால அந்த கிராஸ் பாடி ஸ்தூல சரீரம் இது பத்தி இதுதான் மூர்த்தம். இதுதானே நமக்கு விசிபிளா இருக்கு. இந்த 3 இந்த வெஷ்டில கூட இதோட சாரத்தினை எங்க பார்க்கலாம்? அங்க சூரிய மண்டலத்துல
அங்க பார்க்க சொல்லியிருக்கேன் ரிப்ரசன்டேட்டிவா. இங்க எங்க பார்க்கணும்னா நம்முடைய ரைட் ஐல. இந்த ரைட் ஐ பத்தி ஆல்ரெடி நம்ம அங்கங்க பேசியிருக்கோம் இல்லையா? இந்த ரைட் ஐ போன கிளாஸ்ல கூட அந்த நிறைய டீடைல்ஸ் எல்லாம் வந்துச்சே. அவங்க எல்லாரும் தியானம் ஒரு தேவத்தை இங்க தியானம் பண்றாங்க. அப்போ இங்கதான் சார ரசமா இருக்கிறது. எதி ரசம் ஸ்தூல சரீரத்துடைய ரசம் அப்படின்னா 3 பூதங்களோடு கூடிய இந்த வெஷ்டியோடைய மையம் எங்க இருக்குன்னா இந்த ரைட் ஐல இருக்கன்னு சொல்லி, அப்படின்னா என்ன, கோலகம் தான் எடுத்துக்கணும். இங்க கோலகம் சாக்கெட், அங்கே கூட கோலக்கம் தானே, சூரிய மண்டலம் கோலக்கம் தான் எடுத்துட்டோம் அப்படி. ஆனா அந்த சூரிய ரைட் ஐக்கு கோலகத்துக்கு பின்னாடி இருக்கிற அசல அந்த சாரம் என்ன, ரியல்ல ரசம் அப்படின்னு பார்த்தா இந்திரியம்னு சொல்லணும். இது இந்திரியம் இல்ல, இந்திரியம் இது கோலகம். இந்திரிய கோலகம். கோலகம் சாக்கெட், ஒரு ఎంట్రీ, ஒரு ஓட்டை. அதுக்கு பின்னாடி திருஷ்டி అనేది இருக்கு பாத்தீங்க, இந்திரியம். அங்க சந்திரனுக்கு சூரியனுக்கு அதானே சொல்லியிருக்கோம், இரண்ய கர்ப்ப எசன்ஸா இருக்கான்னு. இங்க கூட கண்ணு இந்திரியம், சீயிங் பவர் இருக்குல்ல அது. ஸோ இந்த மூர்த்த விஷயத்துக்கு வரும்போது ஸ்தூல சரீரம் பத்தி சொல்லி, தட்சிண கண்ணு பத்தி சொல்லி ரிப்ரசன்டிக, இது கோலகம்னு சொல்லி காரியம்னு சொல்றது. அப்ப 5வது மந்திரத்துல நேச்சுரல்லி என்ன சொல்லணும், அமூர்த்தம் பத்தி சொல்லணும். வெஷ்டிலோ அமூர்த்தம் பத்தி சொல்லணும். அமூர்த்தம் என்ன, இன்னும் 2 ஆகாயம் பிராணம் இருக்குல்ல, அது 2 பத்தி சொல்லணும். அத அமூர்த்தம் 5வது மந்திரம். பிராணஷ்ச யஷ்ச யஷ்சாயம் அந்தராத்மன் ஆகாஷ ஏதத் அமிர்த ஏதத் 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 சத் தத் ஏதத்யம் தஸ்யைதத்ஸ்யாமூர்த்தः மூர்த்தஸ்ய ஏதஸ்யாமிருதஸ்ய ஏதஸ்ய யத் ஏதஸ்ய யத் யஸ்ய ஏஷ ரசः யோயம் தக்ஷிணே அக்ஷிணி புருஷः யத் அஸ்ய ஏஷ ரசः. உங்களுக்கு நான் இந்த 5வது மந்திரத்தோட அர்த்தம் கூட சொல்லியிருக்கேன். இப்போ பேசும்போது என்ன சொல்லியிருக்கேன், பிராணம் ஆகாசம் అనేది 2 இங்கே கூட இருக்கு சரியா. அப்புறம் அந்த பிராணம் ஆகாசம் అని சொன்னதுக்கு அப்புறம் அமூர்த்தம் வெஷ்டிலோ, அப்புறம் அதோடைய சாரம் என்னன்னு சொல்லியிருக்கோம், கண்ணு இந்திரியம் சொல்லியிருக்கோம். இங்க அதான் சொல்லியிருக்கேன், வேற ஒண்ணு இல்லை. ஆனா நடுவுல இந்த தெச்சா சச்ச தச்ச தஸ்ய இதெல்லாம் வருதுன்னு சொன்னா ஒண்ணும் இல்லை. நான் முதல்ல கொடுத்த டேபிள் எல்லாம் அங்க சொல்றது உபனிஷத்து அதிக. ஓகே, அதனால மந்திரம் படிக்கும்போது அது பிரிச்சு பார்க்கும்போது எதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. இப்போ என்ன பேசிட்டோம் நம்ம, வெஷ்டி லெவல்ல இண்டிவிஜுவல் லெவல்ல மூர்த்தம் அமூர்த்தம் பத்தி பேசிட்டோம் இல்லையா. அப்போ அமூர்த்தம் பத்தி சொல்லும் போது 3 வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்து பத்தி மூர்த்தம் பத்தி சொல்லும் போது 3, அமூர்த்தம் பத்தி சொல்லும் போது 3 வார்த்தைகள் சொல்லட்டும் ஒரு வாட்டி. சத்து மர்த்தியம் ஸ்திதம், இங்க எது அமிர்தம் எது, அந்த வார்த்தைகள் தான் ஒரு இடத்துல எங்க மூர்த்தம் சொல்றது எங்க அமூர்த்தம் சொல்றது அங்க அதெல்லாம் வந்துச்சு. சிம்பிளா புரிஞ்சுக்கிடவன்னா ஆயிடுச்சு. இப்போ சமஷ்டி சொல்லும் போது 3 பூத்தங்கள் முதல் எடுத்துக்கிட்டு மூர்த்தம் காணப்பட்டது, விசிபிள். அந்த விசிபிள்ல சூரியன் மையம், அந்த சூரியனுக்கு கூட பின்னாடி இருக்கிற சாரதமமானது இன்விசிபிளா இருக்கின்றது, அதுன்னு கூட சொல்றேன். ஸோ இந்த மாதிரி அங்கே. அப்புறம் இங்கே வரும்போது வெஷ்டில 3, அந்த 3 காம்பினேஷன் இந்த சரீரம். இந்த சரீரத்துல ஒரு மையமா பார்க்கணும் குறிப்பான இந்த
ரைட் ஐல பார்த்தது கண்ணுல. அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற இந்திரியம் இருக்கே அதையும் தெரிஞ்சுக்கும். இப்படின்னு சொல்லி மூர்த்த அமூர்த்த அதி தெய்வம் அத்தியாத்மத்துல சொல்லி முடிச்சிருக்கு. அப்புறம் இது சொல்லிட்டு உபனிஷத்து வந்து 6வது மந்திரத்திலே 2 பாகமா நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதுல முதல் பாகம் கொஞ்சம் படிக்கணும் முதல்ல. கடைசி மந்திரம் மூர்த்தாமூர்த்த பிராமணம் 6வது மந்திரம். தஸ்ய ஹேதஸ்ய புருஷஸ்ய ரூபம் யதா மகாரஜனம் வாசோ யதா பாண்டவாவிகம் யதேந்திரகோபः யதாக்னி அச்சிஷ்யதா புண்டரீகம் யதா சக்ருத்வித்யுதகம் சக்ருத்வித்யுத்தேவ அவ அஸ்ய ஸ்ரீர்பவதி ய ஏவம் வேத. அங்க வரைக்கும் நிறுத்திக்கணும். ஏன்னா அங்க வரைக்கும் அத்தியாரோபம் முடிகிறது. என்ன சொல்றதுன்னா, இந்த 6வது மந்திரம் ஆரம்பத்தில் இப்போ வியஷ்டி பத்தி பேசியிருக்குமா தனியா ஒரு மனுஷனை பத்தி. அதுல ஸ்தூலம் சூக்ஷ்மம் பேசிட்டோம். சூக்ஷ்மம் பேசும்போது வந்து ஆக்சுவலா மறுபடியும் இங்க புருஷ அనే பதம் உபயோகப்படுத்துறது உபனிஷத்து. இங்க லிங்க தேகம்னு எடுத்துக்கணும். அங்க ஹிரண்ய கர்ப்பம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இங்க லிங்க தேகம்னு எடுத்துக்கணும். இந்த லிங்க தேகம் சூக்ஷ்ம சரீரம். இதுல வந்து இன்விசிபிளா கண்ணு தெரியாம இருக்கிற அந்த லிங்க தேகத்தோட வாசனைகள் கூட நம்ம எண்ணிக்கணும், கவுண்ட் பண்ணிக்கணும். வாசனைகள் இருக்குல்ல. இப்ப எல்லாரும் பஞ்சபூதங்கள்னு சொன்னா எல்லாரும் மனுஷனா இருந்தா கூட ஒருவருடைய சுவாவம், அவருடைய பிராரப்தம், அவருடைய கதையே வேற இருக்கேன். அவருடைய பிஹேவியர் அதுக்கு என்ன சொல்றேன் பொதுவா சில படிய பழக்கங்கள், வாசனைகள். அந்த வாசனைகள் கூட இங்க எடுத்துக்கணும். அத்தியாத்ம லெவல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் உபனிஷத்து வந்து இங்க ரொம்ப வேடிக்கையா ஒரு 5 உதாரணங்கள் கொடுக்கிறது. இந்த வாசனைகள் అనేది பல வகையான வர்ணங்கள் இருக்கிற போல வெளியில கலர் அதே போலதான் இந்த வாசனைகளோட பல பல வகையான வர்ணங்கள். பொதுவா இந்த வாசனைகள் எல்லாம் சொல்லும் போது 3 குணங்களை பத்தி சொல்லுவோம். 3 குணங்களை பத்தி சொல்லும் போது சத்துவகுணம் வந்து வெள்ளை கலரு இல்லையா, யோகத்துல பல இடத்துல. அப்புறம் ரஜோகுணம் வந்து சிகப்பு, அப்புறம் தமோ குணம் வந்து கருப்பு. நிஜமா அப்படி இருக்குமா என்னது? நம்ம புரியறதுக்கு அப்படி கொடுத்தோம். அதே போல உபனிஷத்து இங்க வந்து 5 உதாரணம் கொடுக்கறது. சரியா? சோ முதல் பாகம் வந்து வேதம் ஏவம் வேத அங்க வரைக்கும் பார்த்த அத்தியாரோபத்தில் என்ன சொல்றதுன்னா, இந்த அத்தியாத்ம மூர்த்தாமூர்த்தத்துல வந்து அமூர்த்தம் అనేది லிங்க சரீரமா இருக்கு. அதுக்குதான் இங்க புருஷன் அనే வார்த்தை பிரம்மம் இல்லை எடுத்துக்கணும். இதோட வாசனைகளை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றதுன்னா, மகாரஜக ஓகே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அது மட்டும் 6வது மந்திரத்தில் முதல் வரியிலேயே மகாரஜனம். ஓகே என்ன மகாரஜனம்னா மஞ்சள் பொடி. அந்த மஞ்சள் పొడిలో தண்ணியில கலக்கிட்டு அதிలో முக்கி வச்ச வெள்ளை வஸ்திரம் மகாரஜனம். இப்ப இங்க என்ன வந்து மகாரஜனம்னு வந்துச்சு வார்த்தை, நாட் மகாரஜனம் மஞ்சள். மகாரஜனம் அந்த மஞ்சள் ஜலத்துல முக்கி எடுத்த வெள்ளை துணி. அப்பா ஒரு வர்ணம் சொல்லுறது, சும்மா வர்ணம் சொல்றதுக்கு விட அப்படி. அப்புறம் வந்து இந்த வெள்ளையா இருக்கிற பனி பகுதியில் இருக்கிற ஆடுகள் ஷீப் பண்றோம்.
இங்கிலீஷ்ல கோட்ன்றோம். கோட்டுக்கு அவ்வளோ முடி இருக்காது. அப்ப அதோடைய ஊல் வரும் இல்லையா, இந்த முடியல்ல, அது அதெல்லாம் எடுத்துட்டு தான் இந்த ஷால் அதெல்லாம் பண்றாங்க இல்லையா. அது as it is கலர் போடாம அப்படியே எடுத்துட்டா வெள்ளையா இருக்கிற அந்த ஷீப் அது லைட் எல்லோயிஷா இருக்கும். அதெல்லாம் இப்போ சம்ஸ்கிருதத்துல இங்க இருக்க பதம், அதான் நான் டேரக்டா சொல்லிட்டு போறேன். அங்க நம்ம சம்ஸ்கிருதம் வேண்டாம். புரிஞ்சுதா? அது ஒரு வர்ணம். அப்புறம் இந்த சிகப்பா ஒரு பூச்சி இருக்கும். நமக்கு இங்க ஒரு சிகப்பு பூச்சி நிறைய இருக்கு, ஆனா மேல கருப்பு கருப்பு புள்ளி இருக்கு. எந்த கருப்பு புள்ளி இல்லாம காலு கை மொத்தம் மின்னல் பூச்சி வேறு. இதுக்கு பேரு தெரியல, நாங்க தெலுங்கு ஆருத்ர பூச்சின்னு சொல்றோம். ஆருத்ரா ஏன் அப்படி பேர் வந்தது தெரியல. இங்க சிகப்பு கலர் பத்தி சிகப்பு கலரா இருக்கிற ஒரு பூச்சின்றாங்க. பூர்ணமா நாங்க சின்ன வயசுல மழை பெஞ்சிச்சுன்னா அந்த கிராஸ்ல வெல்வெட் போல் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். நாங்க அது வெளியா கிராஸ் எடுத்துட்டு தீப்பொட்டியில வச்சு அதை எடுத்துட்டு அங்க போட்டு பார்த்துட்டே இருக்கோம். அவ்வளவு மென்மையா இருக்கும். வெல்வெட் எப்படி வெல்வெட்னா டார்க் ரெட் வெல்வெட். இப்படி இருக்கும். தெரியல, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு பேரு இங்க ஒரு தனிப்பட்ட பேரு கொடுக்கப்பட்டது, அந்த கலர் போல். அப்புறம் அக்னி ஜுவால, அக்னி நெருப்பு நல்லா இருக்கும்போது அந்த அக்னி ஜுவாலைக்குள்ள அதுல பிரைட்டஸ்ட் ஸ்பாட் ஒரு கலர் இருக்கும். அதே போல வெள்ளை தாமரை துண்டுன்னு சொல்லுவாங்க, தண்டு 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 அதுன்னு பிரிச்சு பார்த்தா ரொம்ப ஷைனிங்கான ஒரு ஒயிட் கலர் இருக்கும். அப்புறம் மின்னல் ஒரு வாட்டி அப்படி மின்னல் போன கலர் இருக்கு. இவ்வளவு 6 உதாரணம் கொடுக்கிறது உபனிஷத்தை. இந்த கலர்ஸ் இப்படி எல்லாம் இருக்கிறது போல் இந்த வாசனைகள் கூட பல 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 விதம். கொஞ்சம் உபனிஷத்து வேடிக்கையா நான் இதெல்லாம் சொல்லாம கலர்ஸ் சொல்லி அங்கே நான் அப்புறம் அப்பவாதத்துக்கு போறேன். அதனால அது யாருக்காவது கஷ்டமா இருந்தா, ஏத்துக்க முடியலன்னா, நெகேஷன் பண்றதெல்லாம் கஷ்டமா இருந்தா, நான் இங்க சரி இதே போதும் உனக்கு, இந்த வாசனைகள் இப்படி எல்லாம் பல கலர்ஸ் இருக்கேன்னு சொல்லி இது பத்தி உபாசனை பண்ணன்னு சொல்றேன் பாருங்க. அத்தியாரோபம் பண்ற இடத்துல விடாம உபாசனைன்னு சொல்லிட்டே இருக்கும். இந்த கடைசிய அதுதான் சொல்லியிருக்கேன். கடைசியா இப்போ விதம் வேதான்னு படிச்சோமே அங்க வரைக்கும் பார்த்த உபாசனை. சரியா? என்ன சொல்லுச்சு? யார் இப்படி சக்ருது வித்யுத் ஏவ வா அஸ்ய ஸ்ரீஹி பவதி. அந்த மின்னல் எப்படி அப்படி பட்சணு வந்தது போல் இவனுக்கு வாழ்க்கையில அந்த ஸ்ரீயன்னா ப்ராஸ்பெரிட்டி, ஸ்ரீயன் ப்ராஸ்பெரிட்டி அப்படி மின்னல் போல நல்ல பிரைட்டா இவனுக்கு வாழ்க்கை அமையும் உபாசனை பண்ணால். சரியா? எத்தனை வருஷம் அதெல்லாம் சொல்லலை, எத்தனை ஜென்மம் அதெல்லாம் சொல்லலை, உபாசனை அப்படின்னு சொல்லி உபனிஷத்து. அதுக்கப்புறம் முடிக்கணும், அதனால முடிச்சிடுவேன். இதோட விசாரணை அப்புறம் வரும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். என்ன அதுக்கப்புறம்? ஏவம் வேத அதாத ஆதேஷஹ நேதி நேதி, அந்த அண்டர்லைன் பண்ணிக்குங்கோ. எங்கோ நேதி நேதி ந ஹேதஸ்மாத் இதி ந இத்யன்யத் பரமஹ அத நாமதேயகம் சத்யஸ்ய சத்யமிதி பிராணா வை சத்யம் தேஷாம் ஏஷ சத்யம். இவ்வளவு நாள் இவ்வளவு பேசினது எல்லாமே ரெண்டு குத்தி கடைசி உபதேசம் என்ன தெரியுமா? அப்படி ஏஷ ஆதேச, ஆதேசம்னா கமாண்ட், உபதேசம் அர்த்தம். ந இது
மேல என்ன பேசிட்டோமோ பிராணாஹா வை சத்யஸ்ய அப்படின்னு எது சொன்னோமே அது எல்லாமே அந்த முதல் பிராணஸ்ய சத்யஸ்ய எல்லாத்தையும் நீக்கி பக்கத்துல வை அப்படின்னு சொல்றது இதோட விளக்கம். அப்புறம் அடுத்த பிராமணம் என்ன, அப்புறம் இதுக்கு சம்பந்தப்பட்ட சில விசாரணம், அங்க வர ஒரு சிக்கல், இதெல்லாம் சங்கரர் பேசுவாரு. அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.